ராத்திரி வரைக்கும் நான் தான் காத்தால தான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அந்த ஆளு கையில் இருந்து பொட்டி இல்லை. காத்தால இந்த அம்மாளுக்கு கன்விஷன் கொடுத்தாச்சு. இந்த அம்மா கூப்பிடுறாங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையிலும் சொல்லிட்டாரு. கவலையிலும் தோலை தட்டி இப்படி பிடிச்சாங்க. திடீர்னு பார்த்தா மலைப்பாம்பு மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் விழுந்தார். அப்படியே நீந்திட்டு வந்தார் பாருங்க. நானே எந்திரிச்சு சேர்ல இருந்துட்டு, எங்கடா மலைப்பாம்பு எங்க இங்க வந்துருச்சாடு, எங்க அந்த ரிசார்ட்ல மலைப்பாம்பு இருக்கு மாதிரி கடலோர அது எங்க வந்துருச்சாடு இருக்குன்னு நினைச்சேன். காலை பிடிச்சி கெஞ்சிட்டு, இவள் யார் என்னை கொண்டு வருவதற்கு, இவள் யார் எனக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு, எனக்கு தனி தகுதி இருக்கிறார். இப்படி எவனே சொல்லுவானா? ரெசார்ட்டுக்குள்ள திடீர்னு மலைப்பாம்பு மாதிரி உள்ள உருண்டாரு. நான் என்னடா ரெசார்ட்டுக்குள்ள எப்படிடா மலைப்பாம்பு வந்துச்சுன்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த அம்மா காலில் அப்படி நெடுஞ்சான் கிடையா விழுந்தார். யாரு? சசிகலா காலில். ஆனால் அதே சசிகலாவை காலை வாரி விட்டு அவரு கடைசியில் நீ இந்த கட்சிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், ஒன்னாலேயா நான் வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லி துளியும் இரக்கம் இல்லாமல் பேசுறாருன்னு சொன்னா இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, 18 பேர் ஓட்டு போட்டா டிடிவியை கழட்டி விட்டாரு, அவரை நீக்கிட்டாரு. 11 பேர் ஓட்டு போட்டா ஓபிஎஸ் கழட்டி விட்டாரு. இவரை காப்பாத்தின பிஜேபிக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டாரு 24. இவர்களை எல்லாம் காலி பண்ணது மட்டும் இல்ல, சசிகலாவை, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களையெல்லாம் ஏன் மோடி முதற்கொண்டு காலி பண்ணதெல்லாம் விஷயம் இல்லை. கூட்டணிய கட்சியா வந்த பிரேமலதா விஜயகாந்துக்கு நான் எம்பி இது நியமன எம்பி தாரேன், மாநிலங்களவை ராஜ்யசபா சீட்டு தாரேன்னு சொல்லி ஏமாத்தினாரு அப்படிங்கிற ஆதாரத்தையே எடுத்துட்டு வந்து அவன் அந்த ஆதாரத்தை காமிச்சிட்டாங்க.